கர்த்தருடைய பிள்ளைகளை பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமைகள் உண்டாவதாக. ஒரு விசை கூட தேவை ஜனங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாமல் என் தேவன் எனக்கு பாராட்டிய இந்த கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மாத்திரமல்ல, உங்களோடு கூட இணைந்து ஆராதனைகளை கலந்து கொள்வது நான் மிகுந்த மகிழ்ச்சியாய் காணப்படுகிறேன். 1914 டிசம்பர் மாதம் 10 தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் நமக்கு தெரியும், படித்தவர்களுக்கு நிறைய தெரியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். தாமஸ் ஆல்வா எடிசன் இங்க இருக்கிற பல்ப், இங்க இருக்கிற அந்த மின்னணு இந்த பல்ப் எல்லாம் கண்டுபிடிச்சவர் தான். அது மாத்திரம் இல்லை, அவர் கண்டுபிடித்தது அது இன்னைக்கு கொஞ்சம் காலைல படிக்கும் பொழுது நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படித்து வரும் பொழுது இந்த 1914 டிசம்பர் மாதம் 10 நடைபெற்ற ஒரு சம்பவம். அது இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுல பயங்கரமான ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு சம்பவம். ஏன் கேக்குறீங்கன்னா, இந்த அமெரிக்கா தேசத்துல இவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராகவும் அதிக விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுனால இந்த தேசத்துக்காரர்களே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அவருக்கு ஒரு பெரிய ஆய்வு கூடத்தை ஒரு லேபர் செஞ்சாங்கன்னா கட்டி கொடுத்தாங்க. அப்போ ஒரு முழுக்க இந்த ஆய்வு கூடத்திலேயே இருந்து இன்னும் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்கேயே தங்கிவிட்டார். அப்ப அந்த ஆய்வு கூடத்திலே அவர் இருந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அது மிகப்பெரிய வரிசை இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இந்த நாள் நான் சொன்ன டிசம்பர் 10 1914 எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய தீ விபத்து, பயங்கரமான தீ விபத்து ஏற்படுகிறது. அதிலே அந்த ஆய்வு கூடம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஆல்வா எடிசன் வெளியே நிற்கிறாரு. அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார். இதை அறிந்த அக்கம் பக்கத்துக்காக எல்லாம் வந்துட்டாங்க. அவருடைய மகனாகிய சார்லஸ் அவர் வர்றாரு. சார்லஸ் எடிசன் அவருடைய மூத்த மகன். இவர் அப்பா பாக்குறாரு, அப்பா ஆறுதல் படுத்துறாரு. அப்பா கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மனுஷன் சிரித்து கொண்டே அந்த எரிகிற அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மனுஷன் சிரிக்கிறத பார்த்துட்டு, மகிழ்ச்சியோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறதை பார்த்துட்டு இந்த மகனுக்கு பயங்கர கோபம். என்னப்பா, நீங்க கண்டுபிடித்த அநேக கண்டுபிடிப்புகள் இன்னும் உள்ள இருக்குது, கண்டுபிடித்து வெளியாக்கப்பட்ட நிறைய வெளியே வந்துருச்சு. ஆனா இன்னும் பாதி நிலையிலே கண்டுபிடித்த சில ஆராய்ச்சிகள், சில விஷயங்கள் உள்ள இருக்குது. இன்னொன்று, நீங்கள் இதுவரை கண்டுபிடித்த அந்த காரியங்களும் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்கிறதான குறிப்புகள் எல்லாம், அந்த கையேடுகள் எல்லாம் நீங்க உள்ளதான் வச்சிருக்கிறீங்க. அப்ப மிக அதிகமான பொக்கிஷங்களும் இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய பல விஷயங்களும் எங்க அடங்கி இருக்குன்னா உள்ள இருக்குது. அப்ப நீங்க இதை பார்த்து இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே, ரொம்ப ஒரு கவலையும் இல்லாம மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களே என்று அப்பாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுகிறார், நீ போய் உங்க அம்மாவை, உன்னுடைய நண்பர்களை எல்லாரையும் அழைச்சிட்டு வாப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காட்சியை அவங்க பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு பெரிய பில்டிங், அது உள்ள இருக்கிற சில கேஸ் சிலிண்டர் எல்லாம் வெடிக்குது, உள்ள இருக்கிற ஆராய்ச்சிகள், அங்க இருக்கிற நிறைய விஷயங்கள் வெடித்து சிதறுகிறது. இதை இனி அவங்க வாழ்க்கையில பார்க்க கூட முடியாது. நீ பார்த்தது மாதிரி அவங்களும் பார்த்து கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. என்ன, ஒரு பெரிய ஆராய்ச்சி கூடவே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, எல்லாரும் கதறுவாங்க, அழுவாங்க, இவ்வளவு விபத்து ஏற்பட்டு இருக்கிறது, இன்னையா நீ இப்படி இருக்குன்னு இன்னும் திட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப அவங்க மகன்கிட்ட சொன்னாராம், இந்த தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிற நான், எனக்கு 68 வயசு ஆயிருக்கு, நான் இன்னும் சாகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன், நான் இன்னும் மனதளவிலே வாலிபனாகவே இருக்கிறேன், இளைஞன் தான். உள்ளே கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அது நான் கண்டுபிடித்தது, அது முற்றிலும் எரிந்து சாம்பல் ஆகட்டும், அதை நான் பார்க்கணும். சாம்பல் ஆன பிறகு அதை முழுமையாக அந்த இடத்தை துடைத்தெறிந்து சுத்தம் செய்துவிட்டு ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை நான் இனிமே கண்டுபிடிக்க போகிறேன்
அது எப்ப எரிஞ்சு முடியும்னு பாத்துட்டு இருக்கிறோம்ப்பா. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏனென்றால் அதுல இருக்கிற எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டா என் மனசுல இருக்கு. அதை என்னை விட்டு அதெல்லாம் நீக்க முடியாது. எனக்கு தெரியும் அதை திரும்ப எப்படி செய்யலாம் என்று. ஆகவே இதை குறித்ததான கவலையோ இதை பற்றியதான கண்ணீரோ நான் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் இன்னும் மறிக்கல, நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப அற்புதகரமான ஒரு வார்த்தையா இருக்கு. இன்றைக்கு இந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எரிந்த காரியம் அப்படி இருக்கும். இதையே நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம் அல்லவா, வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலேயே எங்கேயோ ஒரு இடத்திலே சந்தோஷத்தை துளைத்து விட்டு நம்ம பல விஷயங்கள் மேலே சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியவும் நம்முடைய வாழ்க்கைக்குரிய சமாதானத்தையும் நாம் பல இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய இன்றைக்கும் கண்டுபிடித்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். அந்த மனுஷனும் சிறைச்சாலை கைதி, ஒரு சிறையினுடைய கைதி, 4 சுவற்றுக்கு நடுவாக இருக்கக்கூடிய ஒரு கைதி. அந்த சிறை கைதியானவர் மிகுந்த மகிழ்ச்சியோனாய் இருந்து மற்றவர்களையும் பார்த்து சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொன்ன ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஒரு விசுவாசி சந்தோஷமா இருக்க முடியுமா? இவ்வளவு அவருடைய வாழ்க்கையில இருந்த ஊழியங்கள் தடைபட்டுருச்சு. அவரால் வெளியில போய் நிறைய பிரசங்கம் பண்ண முடியாது, கர்த்தருக்காக எதுவும் செய்ய முடியாது. அவர் ஒரு 4 சுவற்றுக்குள்ளாக அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஆனாலும் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இப்ப இன்றைக்கு ஒரு 3 ரகசியத்தை அந்த பவுலடிகளார் என்ற ஒரு மனுஷன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த சிறை கைதியாக இருந்ததான பவுல் என்கிறதான தேவதாசன், அவருடைய சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்ன? ஒரு 3 ரகசியங்களை இன்றைக்கு அவருடைய ஒரு புஸ்தகத்திலிருந்து, ஒரு வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு அதை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்வோமா? பிலிப்பியர் நிருபத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் எழுதின நிருபத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது இந்த அதிகாரம் முழுவதுமாக, இந்த அதிகாரம் அல்ல, இந்த முழு புஸ்தகமே ஒரு விசுவாசி உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் இந்த முழு புஸ்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கும் பொழுது உங்களுக்கே புரியாத ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களை ஆட்கொண்டு விடும். ஆனால் படிக்கணும், வாசிக்கணும். இந்த ஒரு வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஒரு வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் இப்பொழுது சிறை கைதியாக ரோம சிறைச்சாலையிலே அவர் இருக்கிறார். ரோம சிறைச்சாலையிலே அவர் இருந்தாலும் கூட இந்த சிறை வாசகமும் இந்த கட்டுகளும் அவருடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டுப்படுத்தவே இல்லை, கட்டி வைக்கவே முடியல. அவர் இங்க இருந்து கொண்டு அநேக விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியா இருங்கள் சொல்லுகிறார். அப்ப இந்த பவுலடிகளாருடைய சந்தோஷத்துடைய ரகசியம் என்ன? முதலாவது ரகசியத்தை இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பாகம் சொல்கிறது பாருங்கள். என் தேவனை நினைக்கிறேன்னா ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதகரமான ஒரு வார்த்தை. முதலாவது, ஒரு விசுவாசி, ஒரு மனுஷன் உண்மையான சந்தோஷத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னா, முதலாவது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, நன்றி அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றியுள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஒரு மனிதன் இருந்துட்டாரு அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. நீங்க நினைக்கலாம், பொதுவாக நம்ம நன்றி எப்பொழுது சொல்லுவோம் என்று கேட்டால், ஒரு நன்மையை அனுபவிக்கும் பொழுது, இல்ல ஒரு சந்தோஷத்தினுடைய வாழ்க்கையிலே யாராவது கொடுப்பாங்க என்றால், ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம நன்றி செலுத்துவது அது சகஜம். ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தர் மிக அற்புதகரமான ஊழியத்தை அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார், உண்மைதான். ஆனா இந்த நாளில் இப்ப அவர் எழுதும் பொழுது எங்க இருக்கிறார் கேட்டால், ஊழியம் தடை. அவரால் பிரசங்கம் பண்ண முடியல. வெளியில போய் அநேக சபைகள் அங்கங்க சும்மா அனாதையா இருக்குது, அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியல, அவங்களை டீச் பண்ண முடியல. அவர் கட்டப்பட்டவராய் அங்க இருக்கும் பொழுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த இடத்துல இருந்து கொண்டு
நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு அந்த வார்த்தையெல்லாம் வருவது மிக ரொம்ப கடினமான விஷயம். அதெல்லாம் எல்லா சூழ்நிலைகளும் நன்றாய் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது வேறு. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நன்றி உணர்வு, தேங்க்ஃபுல் டு காட், நம்ம கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, எல்லாவற்றிற்கும் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது எப்ப ஆரம்பிக்கும் இந்த சந்தோஷம், இதை கர்த்தரை நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது. யோக பக்தனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குது. முதல் அதிகாரத்தில் முதல் 10 வசனத்தை படிக்கும் பொழுது அவனுடைய ஆஸ்திகளையும் அவனுக்கு இருந்ததான எல்லா விதமான நன்மையான ஆசீர்வாதங்களையும் படிக்கிறோம் அல்லவா. அப்போ என்ன பண்ணான்னா தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைச்சு கூப்பிட்டு வந்துட்டு பலியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, ஆஸ்திகள் அழிஞ்சிருச்சு. மறுபடியும் அதே 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி பாகத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எல்லாம் இருக்கும் பொழுதும் தேவனை தேடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனுக்கு நன்றி செலுத்துற ஒரு மனுஷன், எல்லாம் இழந்த பிறகும் அதே தேவனுக்கு முன்னாடி வந்து கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுத்தார்ப்பா, கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன பண்ணாரா, ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவருடைய மகிழ்ச்சியை எது கட்டுப்படுத்தலன்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலைகள் கட்டுப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலுமே என்றைக்குமே இந்த கிறிஸ்தவ சந்தோஷம், தேவனுடைய மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகள் என்னை கட்டுப்படுத்தவே கூடாது. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த பழகும். தேவன் என் வாழ்க்கையிலே அனுமதிக்கக்கூடிய சகலமும் என் வாழ்க்கையுடைய நன்மைக்குத்தான். என்ன பிரதர், பலவீனம் நன்மைக்குத்தான், மரணம் நன்மைக்குத்தான், இழப்பு நன்மைக்குத்தான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு அது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு எதிர்மறையா தோன்றுகிற போல இன்றைக்கு இருக்கலாம். ஆனா சற்று நீங்கள் அமர்ந்து தேவ சமூகத்துல இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிய வைக்கும், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்குத்தானே ஒழிய தீமைக்கு அல்ல. இந்த அருமையான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த மனுஷனுக்கு தந்ததானே உள்ளான அந்த மகிழ்ச்சியை சூழ்நிலைகளும் மனித வார்த்தைகளும் மனித காரியங்களும் இவனை ஒரு நாள் இந்த மகிழ்ச்சியை விட்டு எடுத்துப்படவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை கொஞ்சம் யோசிக்கும். எல்லாவற்றுக்கும் நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்களை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். காப்பில சுகர் இல்லைனாலும் முறுமுறுப்பு, சாப்பாட்டுல உப்பு இல்லைனாலும் முறுமுறுப்பு, புளி குழம்புல புளி இல்லைனாலும் சில எலி கூட கிடக்கும், ஆனாலும் சந்தோஷமா இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வீட்டுல உட்கார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் இந்த முறுமுறுத்துல இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி அதான் நம்ம ஆதி ஆரம்பத்திலே தேவனானவர் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்ன வார்த்தை அதுதான், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அசஞ்சோறு நீங்க சாப்பிட்டா ஒருவேளை சாகவே சாவாய் மாதிரி இருக்க கூட இருக்கணும், ஆனாலும் மகிழ்ச்சியா ரொம்ப நன்றியாண்டதே சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. எல்லாவற்றுக்கும் முறுமுறுக்க கூடிய ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் பொழுது உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள நிலை கொண்டு இருக்காது. தேவனுக்கு எல்லா விஷயத்திலுமே நேற்று வரைக்கும் நன்றாய் ஆடி ஓடிக்கிட்டு இன்னைக்கு முடங்கி கிடக்கிறேன், ஓகே நன்றி, பரவாயில்ல இருக்கட்டுமே. தேவனின் வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தி பழங்க. இந்த நன்றி ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவது எதை கொடுக்கும் என்று கேட்டால் மகிழ்ச்சியை இரட்டிப்பார். தேவன் நம்ம கொடுத்ததான லைஃப் பார்ட்னர் நன்றி செலுத்துங்க, தேவன் நம்ம கொடுத்த வேலை நன்றி செலுத்துங்க, தேவன் நம்ம கொடுத்த பொருளாதாரம் நன்றி செலுத்துங்க. தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தி பழகுங்க. முறுமுறுக்க பழகிட்டோம் அப்படின்னா அங்கதான் இந்த மகிழ்ச்சியை தொலைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் உபாகம் புஸ்தகத்துக்கு வந்தீங்க, உபாகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. வசனத்தை வாசிங்களேன். உபாகத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்களேன். உபாகம் 1:27 ஒரு வசனம் இப்படியாக இருக்குது பாருங்க. உங்கள் கூடாரங்கள் என்ன பண்ணீங்க, முறுமுறுத்து வெறுத்து நம்மை அழித்து போடும்படியாக எமோரியரின் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி, எப்படி சொல்றாங்க பாருங்க. அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு வந்தால் இந்த தேவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. சாப்பாடு இல்லைன்னா உடனே முறுமுறுப்பாங்க, தண்ணி இல்லைன்னா உடனே முறுமுறுப்பாங்க, குறைகள் வரும்போதெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், நிறைவு இருக்கும்போது மாத்திரம் மகிழ்ச்சி அடைவது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. உங்களுடைய குறைவுகளிலும் முறுமுறுக்காதபடிக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி பழகுங்க. ஆண்டவர் நமக்கு நன்றி, இந்த பழக்கம் இந்த எண்ணம் ஒரு மனுஷனை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாவே வச்சிருக்கும்.
ஒரு அம்மாவையாரை பற்றி நான் படிக்க நேர்ந்தது. ஃபேனி ஜே கிறிஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா. 2 கண்களும் தெரியாது. அவங்க ஒரு பிளைண்ட் உமன், பார்வையற்ற ஒரு தாயார். 2 கண்ணும் போயிடுச்சு, கண் தெரியாத ஒரு அம்மா. ஆனா கிறிஸ்துவை ரொம்ப நேசிச்சாங்க. அவங்க கிட்ட அடிக்கடி வந்து கேட்பாங்க, ஏன்னா நீ ரொம்ப ஏசப்பன்னு ஓடுறையே, உனத்தான் ஒண்ணு இல்லைல்ல, நாங்கெல்லாம் உலகத்தை பார்த்து ரசிக்கிறோம், எங்கனாலும் எங்களால போக முடியும், நீ கண் பார்வையற்ற ஒரு ஆளு தானே, உன் கடவுள் ஒண்ணு வந்து குருடியா படிச்சுட்டார்ல, ஏன் அவரை போய் இன்னும் நம்பிக்கிட்டு அவரை வணங்கிக்கிட்டு இருக்க, அந்த தெய்வம் உனக்கு நல்லவா பண்ணிருக்கிறாரு, இவ்வளவு குறைவோடு தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்களாம். அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்களாம், இங்க நான் பார்வையற்றவனா இருக்கிறேன், இங்க நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், உண்மைதான். ஆனா ஒரு நாள் நான் தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது என் கண் பார்வை முதல்ல பார்க்க போறேன். என் பார்வை இல்லாம இன்னைக்கு இருக்கிறேன். ஒரு நாள் முதலாக என் கண்ணை திறந்து பார்க்க போகிறேன். நான் பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய முதல் உருவம் யாரு? இயேசு கிறிஸ்து. இதை விட எனக்கு மகிழ்ச்சி வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி என்னை இகழ்ந்து பேசுகிற உங்களை பார்ப்பதை விட நான் முதலாக கண்ணை திறந்து பார்ப்பது எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சியின் உருவம் யார் என்று கேட்டால் என் இயேசு கிறிஸ்து, அவரை பார்க்க போறேன். இதை விட எனக்கு மகிழ்ச்சி என்ன என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. ஏறக்குறைய 8000 பாடல்கள் அவங்க பாடி இருக்கிறாங்க, அவங்களே எழுதி பாடிக்கிறாங்க. நம்முடைய பாட புஸ்தகத்துல கூட அது இருக்கு பாத்தீங்களா, 60வது பாடல் இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, 60வது பாட புஸ்தகம் 60வது பாடல். ஏறக்குறைய 8000 பாடல்கள் அந்த அம்மா கண் தெரியாதவர்கள் தான். ஆனால் ஒரு நாளும் குறை சொல்லவே இல்லை, ஒரு நாளும் முறுமுறுக்கவே இல்லை, ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை சலித்துக் கொள்ளவில்லை, ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எண்ணி வருத்தப்படவே இல்லை. ஒரு உண்மையான சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமாங்க? எல்லா சூழ்நிலையிலும் அந்த விசுவாசி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பழகுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சிறை கைதியாக இருந்தாலும் கூட அங்கே இருந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப எஃபெக்டான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நன்றி உள்ளவர்களா இருந்து பழகிட்டாலே போதும், எல்லாம் வச்சிருக்காங்க. அதற்கு ஆப்போசிட்டா முறுமுறுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சலித்து கொள்ள ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இது என்ன வாழ்க்கைன்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால வாழ்க்கை வாழவே முடியாது. முதலாவது நமக்கு அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. சந்தோஷத்தினுடைய முதல் ரகசியம் ஸ்தோத்திரம் செலுத்தி பழகுங்கள், நன்றி செலுத்தி பழகுங்கள் எல்லாவற்றையும். இது பிராக்டிக்கலா கஷ்டம். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில இதை பிராக்டிக்கலா அனுபவிப்பது மிக மிக கஷ்டம், அதை சொல்வது மிக கடினம். அவ்வளவு வேதனைகளை மனசுல வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட இருக்க முடியுமானா முடியாது. அவ்வளவு கஷ்டங்களை வீட்டுல அனுபவிச்சுக்கிட்டு வெளியில மகிழ்ச்சியா இருக்க முடியுமானா முடியாது. ஆனா பைபிள் சொல்லுது, நீங்கள் என்றைக்கு இந்த குறைவுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தொலைச்சிருவீங்க. ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறதானே சந்தோஷத்தை அனுபவிங்க. எல்லாமே தேவன் நன்மைக்கு தான் செய்யலாம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. நன்றி செலுத்தி பழங்க எல்லாத்துக்குமே. தேங்க்ஸ் ஆண்டவரே, எவ்வளவுதான். உங்க கண் முன்னாடி எடுத்துட்டு இருக்கிறார் உயிரை, கண்ணு முன்னாடி ஜீவன் போகுது, கண்ணு முன்னாடி இழப்பு, கண்ணு முன்னாடி எல்லாவற்றையும் இழக்கிறேன். ஓகே, தேவனை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பழகுங்க. இது பிராக்டிக்கலா கஷ்டம். ஆனா வேதம் சொல்லுது, உண்மையான மகிழ்ச்சி நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா முதல் ரகசியமே தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவது, அதே வசனம் 1ஆம் அதிகாரத்திலே அதே 6ஆம் வசனத்திலே இன்னொரு வார்த்தையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வசனத்தை நீங்க பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே அதே 6ஆம் வசனத்தினுடைய இன்னொரு வார்த்தையை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம், அந்த வார்த்தையை கவனிங்களேன், என் தேவன். நீங்க இதை படிக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு இந்த வார்த்தை என்ன பெருசா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். என் தேவன் இல்ல, பொதுவாக சில நன்மைகளை என் தேவன் கொடுக்கும் பொழுது என் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, என் கடவுள் என் கூட இருக்கிறாரு, என் தேவன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொதுவா. ஆனா எல்லா பிரிவிலேஜஸையும் இழந்துட்டாரு, எல்லா நன்மைகளையும் இப்ப இழந்துட்டாரு, சிறையிலே கைதியாக அடைக்கப்பட்டார். இந்த நேரத்துல ஒரு மனுஷன் என் தேவன் அப்படின்னு ஒரு கடவுளை தன் பக்கமாக இழுத்துக்கொண்டு இவர் தான் எனக்கு சொத்து அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பல நேரங்கள்ல நம்ம வாழ்ற ஒரு வாழ்க்கை, நீ கடைசி என்னைக்கு சொன்னீங்க என் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சாரியா,
என் தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, என் தேவன் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு, என் தேவன் எனக்கு இந்த நன்மை செய்தார் என்று நம்ம யாராவது 4 பேருக்கு என் தேவன் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் என் தேவன் பண்ணாங்க. நம்ம பல நேரங்கள்ல நான் இந்த வார்த்தை வரும், நான் தான் உழைச்சேன், நான் தான் இந்த வீட்டை கட்டினேன், நான் தான் இதை பண்ணேன், நான் என்கிற வார்த்தை தான் அடிக்கடி பிரயோகிக்கப்படும். ஆனா இங்கே பவுலை குறித்து படிங்க, உண்மையான மகிழ்ச்சியுடைய ரகசியம் எது என்று கேட்டால், ஒன்று நன்றி செலுத்த ஒரு மனுஷனாக எல்லா விஷயத்திலும், 2வது தன்னுடைய வாழ்க்கையிலே என் செல்வம் என் சொத்து யார் என்று கேட்டால் என் தேவன். இந்த உலகத்துல வந்து மனுஷனுக்கு சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு செல்வம்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே வச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமான விஷயம். இன்றைக்கு என் கையில எதுவுமே இல்லை, தெரியும், உண்மைதான். பிலிப்பு ரோமா சிறைச்சாலை இருக்கும் பொழுது கைகள்ல ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை, புஸ்தகங்கள் கிடையாது, கையில எதுவுமே வெறும் கையால் இருக்கிறான். ஆனாலும் இருக்கிற மனுஷனுடைய இருதயம் முழுசுமே மகிழ்ச்சியா இருந்திருக்கு. கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு என் தேவன் என்ன ஆசீர்வதிச்சா நன்றி ஆண்டவரே சொல்லவே இல்லை. எல்லாம் எதுவுமே இல்லை, வெறுமையான மனுஷன் இருக்கான். ஒன்றுமே இல்லாத பொழுது கூட அவனுக்கு பெரிதாய் நினைத்ததுன்னு கேட்டீங்கன்னா, என் கையில பணமோ பொருளோ பதவியோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ இல்லை, ஆனால் என் கையில் என்னோடு கூட யார் இருக்கிறாங்க, என் தேவன் இருக்கிறார், என் சொத்து இருக்கு. இந்த உலகத்துல விலையேறப்பட்ட சொத்தாக எதை மதித்தார் என்று கேட்டால் அவருடைய தெய்வத்தை மதிச்சார். இந்த உலகத்துல இதுதான் எனக்கு சொத்து, வேற எந்த சொத்துமே வேண்டாம். இந்த உலகத்திலே இந்த தேவன் தான் எனக்கு விலையேறப்பட்ட ஒரு ஆஸ்தி அந்தஸ்தா இருக்கிறார். அதான் சொல்ற என் தேவன். நம்முடைய வாழ்க்கையில அந்த அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். எப்பயுமே நம்முடைய அனுதின வாழ்க்கையில நான் எவ்வளவு பணத்தை வைத்ததுனாலே என் மகிழ்ச்சி கூடுகிறது அது கிடையாது. என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார், அதை விட எனக்கு மகிழ்ச்சி இல்லை. என்னோடு கூட என் தேவன் இருக்கும் பொழுது நான் மற்ற வச்சு நான் பெருசா நினைக்க மாட்டேன். அதான் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் எப்படி என்றேன்னு கேட்டா குப்பையின் நஷ்டமாக இருக்கிறேன். உலக மேன்மைகள் எல்லாம் ஒரு காலத்துல எனக்கு மேன்மையா நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு பிறகு இது எல்லாவற்றையும் குப்பையாக எழுதுறேன். ஆனா என் தெய்வத்தை மேன்மை என்ன ஆரம்பிச்சு. இந்த உலகத்துல எனக்குன்னு எது இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ மரண வீடுகளுக்கு போறோம்ல, எத்தனையோ மரண வீட்டுக்கு போறோம். மரண வீடுகளுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த மரித்த சடலம் எப்படிதான் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷர் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி நிர்வாணியாய் வந்தாலோ அதே போல எங்க போய் புதைக்கிறாங்கன்னா, இதுதான் உண்மை. எனக்கு எது பிரதர் சொத்து, எனக்கு எது பிரதர் நிரந்தரமான ஒரு செல்வம் கேட்டீங்க அப்படின்னா, இந்த தெய்வத்தை விட நிரந்தரமான செல்வம் எதுவுமே. இவர் தான் எனக்கு நிரந்தரமான சொத்து. பவுல் அதை புரிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு பணம் வரும் போகும், இன்னைக்கு மனிதர்கள் வருவாங்க போவாங்க, இன்னைக்கு என்னுடைய சொந்தம் வரும் போகும், இன்னைக்கு எல்லாமே வரும், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இதன் மூலமாக நான் வருத்தப்படவே மாட்டேன். இன்னைக்கு நம்மை வருத்தமடைய செய்வது என்னவென்று கேட்டால், என்னிடத்தில் இருந்த சில மனிதர்கள் என்னை விட்டு போயிடுவாங்க, உறவுகள் என்னை விட்டு போகும், பணம் என்னை விட்டு போகும், ஆஸ்தி என்னை விட்டு போகும், பதவி என்னை விட்டு போகும். இதெல்லாம் போகும்பொழுது என்னுடைய சந்தோஷமும் கூடயே போயிடும். ஆனா வேதம் சொல்கிறது இல்ல இல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்க எதை பெரிதான சொத்தா எண்ணிக்கோங்கன்னு கேட்டா, இந்த தெய்வத்தை பெரிதான சொத்தா வச்சுக்கோங்க. இந்த தேவன் என் கூட இருக்கிறார் அல்லவா, இதை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என் தேவன் என் கூட இருக்கிறார், இதுதான் விலையேறப்பட்ட ஒரு எனக்கு ஒரு சொத்தாக இருக்கிறேன். இதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த உலகத்துல எனக்கு எவ்வளவு கோடிகளுக்கு அதிபதியா இருந்தாலும் நான் மரித்து கிடக்கும் பொழுது ஒண்ணுமில்லாத எனக்கு எதுவுமே, எனக்குன்னு சொந்தம் எதுவுமே கிடையாது. நான் சேர்த்து வைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அல்லவா, மனுஷன் உலகம் அனைத்தையும் ஆதாயமே படுத்தா கூட பரவாயில்ல. எது முக்கியமானதுன்னு கேட்டா, உங்க ஜீவன் தான் முக்கியம், உங்க ஆத்மா முக்கியம், உங்களுடைய ஜீவனமே தேவன் மிக முக்கியமா இருக்கிறார். பவுல் அதை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். 144 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் அது சொல்றாரு. 144 சங்கீதம் 15ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது பாருங்க. 144வது சங்கீதத்திலே 15ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 144 வாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் என்னதான். எவ்வளவு அற்புதமான வார்த்தை. எதுங்க மிகப்பெரிய பாக்கியம், எதுங்க மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த உண்மையான கர்த்தரை எவர் ஒருவர் சொந்த தெய்வமாக, இது என் தெய்வம், என் கடவுள் என் கூட இருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் என்கிட்ட இருந்துட்டாலே போதும், எனக்கு இருக்கக்கூடிய எல்லா வருத்தங்களும் என்னை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பல நேரங்கள்ல
இந்த மகிழ்ச்சியை என்னால அனுபவிக்க முடியல. ஆனா பவுல் இந்த சீக்கிரத்தை சொல்றார், நான் 4 சுவற்றுக்குள்ளாதான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். அந்த சுவற்றுக்குள்ளாக இருந்தா கூட எனக்கு இந்த மகிழ்ச்சியும் இந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே இல்லை. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க மகிழ்ச்சியா இருக்கு என்னால ஏன் சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை போல என் வாழ்க்கையை நான் பாக்குறது இல்லை. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரே உயர்வுகளை மட்டும் பார்க்கல, எத்தனையோ தாழ்வுகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ விதமான ஏற்றத்தாழ்வுகளை பார்த்திருக்கிறேன். எல்லாம் பார்த்தா கூட அது என்னை ஒரு நாளும் என் மகிழ்ச்சியை கெடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா, எது நடந்தாலும் என் தேவனுடைய அனுமதி இல்லாம வாழ்க்கையில் நடக்கலன்னு எனக்கு தெரியும். அது எனக்கு கத்துக்கு நன்றி சொல்றேன். தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு முறை நீங்க அப்போஸ்தலர் 27 படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு முறை பவுலடிகளாரை கைது செஞ்சு ரோமாபுரிக்கு கொண்டு போறாங்க. படகுலேயே கப்பலையும் கூட்டு போறாங்க. கைதியாக, சிறை கைதியாக அவனை கொண்டு போய் அடைக்கணும். 27 இருக்கு. அப்படி அடைக்க கொண்டு போகும் பொழுது அந்த கப்பல் பயங்கரமான பெருங்காற்றிலே அடிக்கப்பட்டு கீழே கவுந்துருச்சு. எல்லாரும் நடு கடலை தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனை பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான காற்று, தப்பி பிழைப்பாங்கிற இதே தெரியாது. மரணம் கேள்விக்குறியா இருக்குது, வாழ்க்கையோ பெரிய கேள்விக்குறி. அப்ப அந்த மனுஷன் பண்ண விஷயம் தெரியுமா? 27 அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிங்க. அந்த வசனம் அப்ப 27, 35 பாருங்களேன். அவர் என்ன பண்றாரு மட்டும் பாருங்களேன். அந்த சமயத்துல என்ன பண்றாரு பாருங்க. 27, 35 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர் என்ன செய்றாரு பாருங்க. பாருங்க அவர் என்ன பண்ற அந்த இடத்துல. இவர் ஒரு சிறை கைதி தான். ஆனா அவர் சொன்ன விஷயத்தை பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் பாருங்களேன் எப்படி வச்சா பாருங்க. தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு என்ன செஞ்சாரா, புசிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது எல்லாரும் ஜடம் பாத்தீங்களா, ஜடமனப்பட்டு எங்க நடக்குது சம்பவம்? எங்க கப்பல் வாழ்க்கையே கேள்விக்குரிய உட்கார்ந்து ஒரு மனுஷன் சாப்பிட முடியுமா உட்காந்து? சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற நேரத்துல அந்த வீட்டுல சோறே பொங்க மாட்டாங்க. நாங்களே ரொம்ப கவலையில இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது நமக்கு தான் நஷ்டம். நீங்க சாப்பிட சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பயங்கரமான கஷ்டத்துல இருக்கிற சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடாட்கள் இருக்காங்க, நல்லா தூங்கிடுவாங்க சில பேர்லாம். அது ரொம்ப நல்லது. இந்த மனுஷனை பாருங்க, கப்பலை உடைஞ்சு பாவம் வாழ்வா சாவான ஒரு கேள்விக்குறி. அவர் ஒரு வார்த்தை பண்ணாரு, என்ன வாழ்க்கை, அவ்வளவுதான். தேவன் என் கூட இருக்கிற சொத்தா இருக்கிறாரு. நல்ல படகு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துவது வேற, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது வேற. ஆனா இந்த படகு, இந்த கப்பல் உடைஞ்சு சாவ போறோம், ஓகேதான், இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நேரத்துக்கு கூட என்ன பண்ணார் அந்த மனுஷன்? எல்லாருக்கும் முன்பாக யாரை ஸ்தோத்தரித்தாரா? ஆண்டவரே நமக்கு நன்றிங்கிறார். எப்பா, இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? நம்ம வீட்டுல அப்படி யாராவது அழுதுகிட்டு இருக்கும் பொழுது, கஷ்டப்பட்டு இருக்கும் போது, ரொம்ப கவலையில இருக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொன்னா நமக்கு என்ன செய்வாங்க? பைத்தியக்காரா, இவ்வளவு கஷ்டம் போயிட்டு இருக்கு, நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிற சொல்லுவாங்களா? ஆனா செய்யணும் கர்த்தர், இதை நம்ம செய்யணும். நம்ம வீட்டுல மிகப்பெரிய ஒரு துயரம், மிகப்பெரிய விஷயம் நடக்குது. ஆனா அதற்கும் ஒரு மனுஷன் உள்ளான இருதயத்தை ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லி பழங்களேன். உங்களுடைய மகிழ்ச்சி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம சூழ்நிலைகளோடய பிரயாணப்பட்டு போயிடும், இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களே பிரயாணப்பட்டு போவதனாலே நம்மால மிகப்பெரிய மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது இல்லை. அதனால எல்லாவற்றையும் முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். நம்முடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குறித்து ஏன் முறிமுறுக்கிறோம்? ஏன் வீடு இப்படி இருக்கு, ஏன் மனைவி எப்படி இருக்காங்க, ஏன் பிள்ளைங்க எப்படி இருக்கு, ஏன் கணவர் இப்படி இருக்காரு, இது எல்லாவற்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா தேவன் கொடுத்ததை நம்ம எப்படி பார்க்கலன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கனப்படுத்தி பார்க்கறதே கிடையாது. இது கர்த்தர் கொடுத்தது தானே இந்த வாழ்க்கை, அதையும் நீங்க முறுமுறுப்பா பாக்குறீங்க. அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் வீட்டுல முறுமுறுத்தீங்கப்பா, அதை நான் பாக்குறேன். நீங்க வீட்டுல எப்படி வாழ்றீங்க நான் பாக்குறேன். முறுமுறுத்துக்கிட்டே வாழ்றீங்க, எனக்கு தெரியும். வீட்டுல முறுமுறுக்கிறீங்க, ஆனா இங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறீங்க. இல்ல, தப்பு. தேவன் செய்த சகலவற்றிற்கும், அது நன்மையோ தீமையோ, நன்றின்னு சொல்லுங்க. அது ரொம்ப நல்லது. உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது எப்படிங்க. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அதான் முன்னாடி படிச்சோம். என் தேவன், என் தேவன். இந்த உலகத்திலே நீங்கள் எதையுமே பெரிதான சொத்தா பார்க்காதீங்க. என் தேவன் ஒருவர் எனக்கு விலையேறப்பட்ட சொத்து, இந்த தேவன் ஒருவர் எனக்கு விலை மதிப்பற்ற ஒரு சொத்தா இருக்கிறார் என்று அவரை மட்டும் நீங்க உயர்வான செல்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு குப்பையாக இருக்கும். இப்ப குப்பை அழிஞ்சு போனாலும் உங்களுக்கு கவலை வராது.
அந்த குப்பையா எண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு போனாலும் பெருசா அது அஃபெக்ட் ஆகாது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு துக்கப்படுறோம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது சொத்தாக இருக்குது என்று கேட்டால் இந்த உலக பிரகாரமான விஷயம் நீங்க சொத்தா வச்சுட்டு இருக்கீங்க, சுலபமா வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு கவலை நம்ம ஆட்கொள்ளுது. ஆனா இந்த பவுல் சொன்னாரு, நான் என்னைக்குமே எதையுமே பெருசா நினைச்சது இல்லை. எனக்கு எல்லாமே என்னன்னா, தன்னையே எனக்காக கொடுத்த என் தேவன் தான் எனக்கு வெளியேறப்பட்டு சொத்தா இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் அழியக்கூடியது அல்லவா? இந்த உலக பிரகாரம் எல்லாம் என்னை விட்டு போகக்கூடியது. ஆனா என்னை விட்டு எடுபடாத எப்பொழுதுமே கூடவே இருக்கக்கூடிய தேவன் தான் நிரந்தரமானவர். ஆகவே அவர் தான் எனக்கு நீடித்த சொத்து. இரண்டாவது ரகசியம் சொல்றார், நன்றியுள்ளதான் இருக்கு. இரண்டாவது, என் சொத்து என் செல்வம் என் தேவன் தான் என்ற எண்ணத்தோடு வாருங்கள். அப்பொழுது மற்றவைகள்லாம் உங்களை ஒரு நாள் பாதிக்காது. கடைசியாக மூன்றாவது, அதே 6ஆம் வசனத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிலிப்பியர் 6ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை அங்க படிக்கிற பாத்தீங்களா? என்ன வார்த்தை என்றால், நினைவு கூர்ந்து, நான் உங்களை நினைக்கிறது. மூன்றாவது, நல்ல ஞாபகங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. மூன்றாவது ரகசியம், சந்தோஷத்துடைய ரகசியம் என்று கேட்டால், நல்ல ஞாபகங்களை என் மனசு வச்சுக்கோ. நல்ல ஞாபகம் அதான் முக்கியம். நான் 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட மறந்துருங்கன்னு ஒரு செய்தி கொடுத்தேன். யாரும் இருக்குதா? போன வாரம் செய்தி கொடுத்தது யாரும் இருக்குதா? சரி, சந்தோஷம். யார் கொடுத்தாலும் தெரியுது உங்களுக்கு, மகிழ்ச்சி. மறந்துருங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், மறக்க வேண்டிய நீங்க மறந்துடணும். அது என்னங்கிறது சொல்லி கொடுத்தேன். இப்ப உண்மையான சந்தோஷத்துடைய ரகசியம் என்னவென்றால், பவுல் சொல்றாரு, நல்ல நினைவுகள், நல்ல ஞாபகங்களை மட்டும் உள்ள வச்சுக்கணும், மத்தெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மனுஷன் நல்ல ஞாபக சக்தி உள்ளவன், நிறைய மனிதர்களை ஞாபகம் வைத்துக் கொண்டான். ஆனால் இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக மனிதர்கள் மகிழ்ச்சியை பல இடங்களுக்கு சுற்றுலா மாதிரி போவாங்க. நிறைய நாடுகளுக்கு போராட்டங்கள் உண்டு, நிறைய இடங்களுக்கு போற உண்டு. குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு போட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஞாபகமா வச்சுக்கிட்டு நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா டூர் போயிட்டு வர்றவர்களே சண்டைக்காடு கூட்டிட்டு இருப்பாங்க. போகும்போது சந்தோஷமா போறாங்க, வரும்போது சண்டைக்காடு கூட்டு நடப்பாங்க. போனது மகிழ்ச்சிக்காக, ஆனா முடிஞ்சது எப்படி தெரியுமா? அங்க போன இடத்துல அதெல்லாம் கேட்ட பிள்ளை ஏன் இது கொடுத்தேன், பிள்ளை ஏன் பாக்க வாங்கி கொடுத்தேன் பாத்தீங்கன்னா போறதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, ஆனா டூர் போகும்போதே பாத்தீங்கன்னா சண்டைக்காடு கூட்டு இருப்பாங்க. பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காது, அது வாங்கி கொடுக்க, இது வாங்கி கொடுக்காதுன்னு அங்க போய் முடியற வரைக்கும் சண்டை, வந்த பிறகு சண்டை. இதுக்கு எதுக்கு போய்கிட்டு காசு செலவு பண்ணி? இப்ப நான் ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும் போது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. தீபாவளிக்கு அப்புறம், தீபாவளி முடிச்சுட்டு ஒருத்தர் சொல்றாரு, இந்த தீபாவளி வந்தாலும் வந்துச்சு, என் சொத்தே போச்சு. என்ன வருத? வெடி வாங்கணும்னு ஒரு ஆளு, ஒரு புள்ள, ட்ரெஸ் வாங்கணும்னு ஒரு புள்ள. பாத்தீங்கன்னா இந்த மாசம் போனஸும் போய் அடுத்த நாள் காலையை வீட்டை திறந்து பாக்குறேன், முன்னாடி அந்த 100 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டுமா தான் கண்ணு முன்னாடி தெரியுது. எல்லாம் பேப்பரா கிடக்கு. இதெல்லாம் என் கண்ணீரா வருது. ஏன்னு கேட்டா, நான் போய் உழைச்சு கொண்டு இங்க கொடுத்தா அடுத்த நாள் காலையில பார்த்தா என் ரத்தமும் வேறுமா பாக்குறேன், சுத்தி சுத்தி பாக்குறேன், என்னைய ஒருத்தரும் கண்டுக்கிறல. அந்த டமா டமான்னு வெடிக்கும் போதே நெஞ்சு வெடிக்குது, டம்மு டம்முன்னு. ஏன்னா 100 ரூபா வெடிக்குது. ஒவ்வொரு வெடி வெடிக்கும் போது எங்க நெஞ்சு டமா டமன் வெடிக்கிற மாதிரி இருக்கு. அது காமெடி சொன்னாரு சொன்னாரு தெரியல. உண்மைதான், சில நேரங்கள்ல மகிழ்ச்சி எங்க தேடுறாங்க மனுஷங்க, பணத்தை கொடுத்து மகிழ்ச்சியை வாங்கிக்கலாம்னு தேடுறாங்க. ஒரு இடத்துக்கு போய் மகிழ்ச்சியை தேடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான மகிழ்ச்சி அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அப்படி வாங்கினாலும் அது நிலையான மகிழ்ச்சியாக இருக்காது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப அற்புதமா சொல்வார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என் தேவன் என் சொத்தா மாறினான். என் தேவனுக்கு நன்றி செலுத்த பழகிட்டீங்கன்னா 3வது வருஷம் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ரகசியம் என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையில நான் 4 சுவற்றுக்குள்ளாக இருக்கிறேன். இதையே பார்த்தோம்னா நான் முருகருக்கு ஆரம்பிச்சிருவேன், இதையே பார்த்தோம்னா கர்த்தரை நான் தூசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா இதுக்குள்ளாக இருந்து கொண்டு நான் எதை யோசிக்கிறேன் தெரியுமா? நான் முதலாக பிலிப்பு பட்டணத்துக்கு வந்ததை யோசிக்கிறேன். வந்த பொழுது லீதியா என்று சொல்லக்கூடிய முதல் பெண்மணி ரட்சிக்கப்பட்டதை யோசித்து நன்றி செலுத்துறேன். அடுத்ததாக பிலிப்பு ஜெயில அடைக்கப்பட்ட பொழுது, பிலிப்பு சிறைச்சாலை அடைக்கப்பட்ட பொழுது சிறைக்காவலன் அவன் நாண்டு கொண்டு சாக போனான், அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவன் குடும்பத்தாரை ரட்சித்தேன் பாத்தீங்களா? அதை நினைச்சு பாக்குறேன். நல்ல ஞாபகங்களை வச்சுக்கிட்டே இருந்தான். நல்ல ஞாபகங்களை வைத்துக் கொண்டு அதை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை நினைத்து பார்க்கிறோம் ரொம்ப முக்கியம். சில நல்ல ஞாபகங்களை வச்சுக்குவாங்க, இல்லைன்னா உங்களால சந்தோஷம் இருக்க முடியாது. நம்ம பல நேரங்கள்ல நல்ல ஞாபகங்கள்லாம் எரேஸ் பண்ணிட்டு நம்மளை வருத்தப்படக்கூடிய ஞாபகங்களா வச்சிருக்கோம். புரியுதா? நைட்டு தூங்கும் போதெல்லாம் எதை யோசிப்பீங்க நீங்க?
நாளைக்கு விடுங்க 4 கேள்வி கேட்கணும். முடிச்சுக்கிட்டே படுத்திருக்கும். நைட் ஃபுல்லா தூக்கம் வராது. ஏன்னா அந்த 4 கேள்வி கேட்கற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அந்த முறைச்சு பாக்குற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. நம்முடைய மனசெல்லாம் எங்க சுத்தி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா தீமையான யாவங்களையே வச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்மளால முடியுமான்னு கேட்ட முடியாது. நிறைய நல்ல ரிமெம்பரன்ஸ் இருக்கு, நல்ல நினைவுகள் இருக்கு. நினைவுகளை மனசுல வச்சுக்கோங்க. எப்பயுமே தவறான காரியங்களை, தீமையான விஷயங்களை உங்களை தூங்க விடாமல், உங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிற ஞாபகங்களை ஒழித்து விடுங்கள். இந்த பவுலடியார் செஞ்சாரு. நான் எதை நினைச்சு பார்க்கன்னு கேட்டா உங்களை யார சபையார் நினைக்கிறார். எது அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை மட்டும் நினைக்கிறார். அவனுக்கு தெரியும் சில விஷயம் நினைச்சு பார்த்தா அது எனக்கு தூக்கத்தை கெடுத்துரும், என் மகிழ்ச்சியை கெடுத்துரும். அப்ப அதை நினைச்சு பார்க்கறதே இல்லை. அதுதான் அந்த பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லதை மட்டும், நல்ல ஞாபகங்களை மட்டும், எனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை மட்டுமே நீங்க மனசு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வோம் என்று கேட்டால் ஒரு கணவர்கிட்ட கிளம்பு, உங்க மனைவி பத்தி சொல்லுங்க. என்ன சொல்லுவாரு? நீங்க நல்லா சொல்றீங்க. மோன்ஷன் சார் எடுத்த விசுவாசிகள் உங்க மனைவியை பத்தி ரொம்ப அற்புதமா வர்ணிப்பீங்க, எனக்கு தெரியும். மனைவிட்ட போய் உங்க கணவர் பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? எங்க கணவனை போல தங்கமான ஆளு இந்த உலகத்திலே பார்க்க. அவர் சொக்க 24 கேரட் தங்கம், 24 கேரட் அவர் 55 வயசு 66 வயசு இருக்கிறாங்க, 60 கிலோ தங்கம் அப்படிவாங்க. அப்படி சொன்னா ரொம்ப நல்லது, அது ரொம்ப நல்லது. மாறி சொல்லிட்டு பெருசா அவெல்லாம் ஒரு ஆளுங்கிட்டு பேசி நானே அவர் மறக்கத்தான். அது வாழ்க்கை வாழ முடியாது. அந்த மனிதனோடு கூட இருந்தபடி நல்ல யாபம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மனசு வச்சுக்கோங்க. எப்பயுமே அந்த சிஸ்டரோடு அந்த மனைவியோடு இருந்த போது இருந்த நல்ல யாபம் இருக்கு, அதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்கள் நெகட்டிவான விஷயங்களே யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதையே பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியை தொலைச்சிருவீங்க. அதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரகசியம் என்ன? பல நல்ல யாபங்கள் இருக்கு. ஒரு திருச்சபையை குறித்து, ஒரு ஊழியரை குறித்து, ஒரு மூப்பர்களை குறித்து, ஒரு விசுவாசிகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உறவுகளை குறித்து, சில அந்த எல்லாருமே பற்றிலுமே சில நெகட்டிவ் காரியம் இருக்கும், உண்மைதான். ஆனா நம்ம எதை ஞாபகம் வைக்க வேண்டும்? அந்த நெகட்டிவ் அல்ல, எதிர்மறை அல்ல, நேர்மறை. நமக்கு அந்த மனிதர்கள் மூலமாக, அதன் மூலமாக நமக்கு நேரிட்ட சில நன்மையான இதுகள் இருக்குல்ல, அதை நீங்க அதுதான் உங்களை என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தும், மகிழ்ச்சிக்கு நிறைய வழிநடத்தும். நீங்கள் தீமையான காரியங்களே யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால சந்தோஷம் இருக்க முடியாது. போலதான் கற்றுக் கொடுக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சந்தோஷத்துடைய 3 ரகசியம் தான். ஒன்று, என்ன நடந்தாலும் ஆண்டவரே எனக்கு நன்றின்னு சொல்லி பழகுவேன். 2வது, இந்த உலகத்திலே பெரிய சொத்து நான் தேவனை மட்டும் தான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. அதனால மத்தது என்னை விட்டு போனாலும் அது என்னை பெருசா தாக்காது, பாதிக்காது. அது எது என்னை விட்டு போனாலும் அதான் பெருசா நினைக்கிறேன். நான் யாரத்தான் நினைக்கிறேன்? என் தேவனை மட்டும் தான் நினைக்கிறேன். என் கர்த்தர் என் கூட இருந்தால் போதும், பெரியவர் என் கூட இருந்தால் போதும், என்னை ரட்சித்தவர், உயிரையே கொடுத்த என் கடவுள் என் கூட இருக்கும் பொழுது இது எல்லாம் என்னை விட்டு போன பிரச்சனை இல்லைங்கிற என்ன எனக்கு வந்ததுனாலதான் எதை பற்றி அந்த கவலை ஆட்கொள்ளவே இல்லை. உலக கவலைகள், உலக பொருட்கள், பணங்களை குறித்தான கவலை ஆட்கொண்டதே இல்லை. 3வது, என் ஞாபகம் முழுசும் எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. இந்த நல்ல ஞாபகங்களை நான் என்றைக்குமே என்ன பண்ணிக்கிட்டேன்னா மனசு வச்சுக்கிட்டேன். அதனாலதான் 103ஆம் சங்கீதம் நம்ம டெய்லி எல்லா வாரம் சொல்றோம்ல, என்ன அவசரம் அது? 103, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். இது சகல வச்சு நேசிக்கிறாருங்க, மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நம்முடைய உயர்வுகளை வச்சு கணக்கிடாது, நம்முடைய வாழ்க்கையை வச்சு கணக்கிடாது. தேவன் நம்மை நேசித்ததை இந்த சிலுவையில நம்ம காமிச்சு கொடுத்துட்டார். அது போதும். இதற்கு மேலாக ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு ஒண்ணுமே இல்லை. தேவன் நமக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை, உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஆகவே உலகம் தராத ஆவிக்குரிய ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்க நாம் எதை நினைக்க வேண்டாம்னு கேட்டா உலக பிரகார மகிழ்ச்சி நினைக்காது. அப்ப சந்தோஷத்துடைய ரகசியம், இந்த 3 ரகசியத்தை மனிதரை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தப்படுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். செபிக்கலாம். எங்கள் கிருபையா நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாதம் 4வது வாரம் இங்க இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து அடியேனையும் ஆண்டவரை இணைத்து இங்கே ஆராதிக்கும்படியாகவும்
உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாகும். தேவரீர் எனக்கு கொடுத்து வருகிற இந்த நல்ல கிருபைகளுக்காக, இந்த சந்தர்ப்பத்திற்காக, வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வருஷத்திலே எங்களோடு கூட பிரயாணப்பட்ட எத்தனையோ பேர் ஆண்டவரை இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனா எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே, அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறோம். எங்களுக்கு சுவாசம் இருக்கிறதுனாலே நாங்கள் உண்மை ஆராதிக்க இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் செய்த சகல உபகாரத்தை மறக்காது பிடிக்க ஆண்டவரே, நீர் செய்த உபகாரங்களிலே உதவிகளிலே மிகப்பெரிய உதவி, நீர் பாதிகளாக எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெரிய உதவிக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தை கூட ஆண்டவரே உங்களுடைய கண்ணின் மணியை கூட பாதுகாத்தி அடுத்த மாதம் இன்னும் ஒரு சில நாட்களை தொடங்கும்படியாக இருக்கிறது. ஆண்டவர் இதுவரை நடத்தின தெய்வம் இனிமேலே இதை நடத்துங்க. சில நேரங்களில் சோர்வுகள் வந்தது உண்மைதான், சில நேரங்களில் வியாதிகள் வந்தது உண்மைதான், சில நேரங்களில் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலை மாற்றங்கள் இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட ஆண்டவரே நாங்கள் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டோம் என்று அங்கே பக்தன் பவுல் பாடியது ஆண்டவரே நாங்கள் இருக்க உதவி செய்யப்பா. அப்போ சொன்னாங்க போலிட்டிகளா சிறை வாசகத்தில் இருந்தாலும் அவருடைய மகிழ்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கான 3 ரகசியங்களை கூட நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தரை கொடுத்த கிருபைகளுக்காக மகிழ்ச்சி அப்பா. எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பழக்கமும், என் தேவன் ஒருவர் தான் எங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சொத்து என்ற எண்ணத்தையும், அது மாத்திரம் நல்ல ஞாபகங்களை மாத்திரமே வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள் என்பதை இந்த 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உண்மையான மகிழ்ச்சியை இந்த பிள்ளைகளை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து கிருபையின் கரந்தாமே இந்த பிள்ளைகளுடன் நடத்தட்டும். உம்முடைய ஆண்டவரை வருகை இவருடைய வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை ஒருவர் சந்திக்க உதவி செய்ய, அதுவரை தேவனுடைய கிருபையும், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய நடத்துதலும், தேவனுடைய அனாதி ஆண்டவரை தீர்மானத்துடைய காரியங்களெல்லாம் ஆண்டவரை இங்க வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நடத்தும்படியாய் இடத்துல வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. எந்த நிலைமையில வந்தார்களோ அதே நிலைமையில திரும்பி செல்லாதபடிக்கு தேவ பலத்தோடு, தேவ சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, தேவன் கூட இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு இந்த கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மீதியான நேரத்தையும் மீதியான பொழுதையும் கொடுக்குறோமப்பா. இதற்கு நடக்கக்கூடியதானே அந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற மாட்டவரை அனைத்து கூட்டங்களையும் ஆசீர்வதிங்க. நீரை பொறுமையாய் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் வந்து செய்கிறோம். கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல பகாரங்கள் வருவாங்க. ஆமென்.